ஒரு நடவடிக்கை கூட எடுக்க மாட்டீங்களா? உரிய நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா என்ற கோபத்தில், இன்னும் சொல்ல போனால் வேற ஒரு விஷயத்துக்காக எம்ஜிஆருடைய சிலையை திறக்கிறதுக்காக வேண்டி கலைஞர் போறாரு. சூலூர் விமானம் ராணுவ விமான நிலையத்தில் அவர் இறங்குறாரு. பக்கத்துல தான் கோயம்புத்தூர். அப்ப கூட சொல்றாங்க மாட்டேன்ட்டாரு. எல்லா ஜமாத்து தலைவர்களுமே சந்திக்க போறாங்க, சந்திக்க மறுத்துட்டாரு. முஸ்லிம் ஜமாத்துடைய தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு போறாங்க. சூலூருக்கு போய் முஸ்லிம்களை சந்திக்க முடியாது என்று விளக்காரு. அப்பதான் அவன் நினைக்கிறான், நம்மளுக்கு எல்லாரும் கை விட்டாங்களே. கலைஞர் எப்படின்னா மற்ற கட்சிக்காரன் வாய்ப்பு திறக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு பெரிய அநியாயம் முஸ்லீமுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு அதிமுக சவுண்டு விட்டுட்டா, கம்யூனிஸ்ட்காரன் பேசினானா, வேற எந்த கட்சிக்காரனாலும் நமக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குதான்னு கேட்டான பேசாம மௌன சாட்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப நமக்கு எவனுமே குரல் கொடுக்க மாட்டான் என்ற கோபத்துல அவன் என்ன செஞ்சான், அங்க ஒரு குண்டு வச்சான். கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு நடந்துச்சு. அது 1999. இந்த குண்டு வெடிப்பையும் விசாரித்து இழுத்து 3 மாசத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இதுல நீ முஸ்லீம்க்கு குற்றம் சுமத்தின, அது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயமாவும் இருந்தது. அவர்கள் சில பேர் பொய்யா போட்ட, சில பேர் உண்மையா போட்ட, ஏதோ கேஸ் நடத்தி தீர்ப்பளிச்சு போட்ட. ஏடா இந்த மாதிரி நீ செஞ்சிய, இதே மாதிரி அனைத்து குண்டு வெடிப்புகளுக்கும் நீ புலனாய்வு செஞ்சு முஸ்லீம்கள் உடனே பேப்பர்ல போடுறீங்க. நீ சரியான நேர்மையான முறையில் அதை பழி சுமத்தி இருந்தால், உண்மையான பழி சுமத்தி இருந்தால் ஒவ்வொரு குண்டு வெடிப்பு வழக்கையும் நடத்தி முடிச்சிருக்கணுமா இல்லையா? எவ்வளவு நடந்திருக்குங்கிற குண்டு வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கு நாட்டில். குண்டு வெடிப்பு நடந்த லிஸ்ட் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இவ்வளவு குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. நான் சொல்ற பட்டியல், இவ்வளவு குண்டு வெடிப்புல எந்த குண்டு வெடிப்புக்கும் வெடிச்ச 10 நிமிஷத்துல முஸ்லீம்களை பழி போட்டு 4 அப்பாயை பிடிச்சி உள்ள கொண்டு வைப்பாங்க. அவ்வளவு தவிர அந்த வழக்கு நடத்தப்படவில்லை, எந்த மெட்டீரியல் எடுக்கப்படவில்லை, எந்த எவிடன்ஸ் உண்டாக்கப்படவில்லை, கோர்ட்ல சப்மிட் பண்ணவில்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. என்ன நடந்திருக்குது? 2003 எடுத்துக்கங்க. 21/11/2003 ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. எங்க? மகாராஷ்டிராவில் ரஹமத் நகருங்கிற பகுதியில் ஒரு மஸ்ஜிதுல பள்ளி வாசலில் குண்டு வெடிப்பு நடந்தது. இது பள்ளிவாசல் வந்து குண்டு வெடிப்பு பள்ளிவாசல் ஆரம்பிக்குது. 2003 நான் வர்றேன், இந்த 5 வருஷத்தை கணக்கெடுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப 2003 அந்த குண்டு வெடிப்பு நடக்குது. உடனே முஸ்லீம் தான் சொன்னேன். சொன்னீங்க, அந்த வழக்கு என்னாச்சு? சார்ஜ் ஷீட் போட்டியா? நிரூபிச்சியா? கோர்ட்டு கொண்டு போனியா? மீடியாக்கள்ல மட்டும் முஸ்லீம் செஞ்சாலும் ஒரு நாள் பப்ளிசிட்டிக்காக முஸ்லீம்களை பழி போட்டிய, அந்த வழக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல, ஊத்தி முடியாச்சு. முஸ்லீம்களை பழிய போட வேண்டியது, மக்கள் எப்படி அந்த கருத்தை விதைக்க வேண்டியது, அதோட எல்லாரும் மறந்துடுவாங்க. எது மட்டும் உள்ளத்தில் நிற்கும்? முஸ்லீம்னா பயங்கரவாதிங்கிறது மட்டும் உள்ளத்தில் நின்றும். அது போதும் அவங்களுக்கு. போலீஸ்காரனுக்கு எது போதும்? முஸ்லீம்களை பழி சுமத்தினால் போதும். அதே மாதிரி 23/8/2003 மும்பையில் ஒரு கார்ல குண்டு வெடிக்குதுங்க. அதுல ஒரு 60 பேர் இறந்து போறாங்க. முஸ்லீம் சொன்னா உடனே நினைஞ்சா அந்த ஏதாவது பேர் வைப்பான், சிம்மமா, ஹரகத்துல் முஜாஹிதுமா, ஜுஹிமா, ஜஹீசோ, ஜமாத்துமா, அப்படி ஒன்னும் வாயில வராது. தமிழ்லையோ மராட்டியத்துல இல்லாத ஒரு வார்த்தை வேணா உண்டாக்கிட்டு அரபி மாதிரி ஒரு வார்த்தை விடுவானா? பாக்குறவங்க செஞ்சா செஞ்சிருப்பாங்க. உசாமாவுடைய தம்பிமா, பின்லாடன் வந்துட்டாருமா, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி என்ன செய்வாங்க? உசாமாவுடைய மர்மவனுக்கு இதிலே தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பரபரப்பு தகவல் பேப்பர்ல எப்படி போடுவான்? குண்டு வெடிப்பு, முஸ்லிம் பயங்கரவாதிகள் சுற்றி வளைப்பு, திட்டுத்துடும் தகவல், அடுக்கடுக்கான ஆதாரங்கள், ஒரு ஆதாரங்கள் இருக்காது. திட்டுத்துடும் தகவல், போலீஸ் ஆட்ட வாக்குமூலம்னு சொல்லி இப்படி படம் காட்டுவான். குண்டு வெடிச்ச மறுநாள். ஏண்டா 2003 நடந்திருக்க கார்ல குண்டு வெடிச்சுட்டு அதை என்ன ஆச்சு? முஸ்லீமை பிடிச்சிக்கல, அவன் தான் செஞ்சான், நிறுத்திச்சியா? திருக்குர்ஆன் தமிழாக்கம் ஜெயினுலாப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 240 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. முஸ்லீம்கள் வழக்கப்பட்டீங்களா? 3 மாசம் உள்ள வச்சு வெளியே விட்டியா இல்லையா? அதன் மூலம் மக்கள்கிட்ட என்ன கருத்து வச்ச? முஸ்லீம் குண்டு வச்சாண்டிய வருஷம் 5 ஓடி போச்சு. என்ன ஆச்சு அந்த கேஸ்? ஏன் அந்த முஸ்லீம்களை உன்னால நிரூபிக்க இயலல? பொய் நிரூபிக்க இயல. 2003 ஆச்சா?
அதுக்கப்புறம் வந்து நம்ம சாய்பாபா கோயில்ல குண்டு வெடிச்சாரு 2003ல முஸ்லீம் மேல பழி போட்ட அவனே நிரூபிக்கல, நீதிமன்றத்தில் கொண்டே நிறுத்தல. அப்ப நீ என்ன கோயம்புத்தூர் பம்பாயில் நடந்த அந்த 93ல உள்ள குண்டு வெடிப்பு தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. 15/8/2004 ஒரு குண்டு வெடிக்குது. எங்க வெடிக்குது? மும்பையில, பம்பாயில. அதுவும் கார்ல தான் வெடிக்குது. 14 பேர் செத்தாங்க. உடனே முஸ்லீம்னு சொன்ன புடிச்சில, அவன் தான் குண்டு வெடிச்சா நிரூபிச்சியா? கோயம்புத்தூர்ல நிரூபிச்சியா? அந்த 93ல பம்பாயில குண்டு வச்சு நிரூபிச்சிய அந்த நிரூபிச்சியா? இதுக்கெல்லாம் யாரு? அப்ப இவன் நாங்க வைக்கலன்னா யார் வச்சாப்ப சொல்லு. எங்களை கைது பண்ணீங்களா? முஸ்லீம் மேல பழி போட்டியில 3 நாள் பிடிச்சி பேப்பர்ல படம் காட்டினீல்ல, அது இப்ப யார் வச்சா சொல்லப்ப. ஒண்ணு எவனை பிடிச்சி அவன் ஆகாரத்தை நிரூபிச்சு காட்டு, இல்லைன்னா நீ அவன் போலீஸா வச்சிருக்க, இல்லைன்னா கவர்மெண்ட்ல வச்சிருக்கிற என்று நாங்க நினைக்க மாட்டோமா? அதே 2004ல 15/8/2004 அஸ்ஸாமில் ஒரு குண்டு வெடிக்குது. 6 பேர் பலியாகுறாங்க. முஸ்லீம் தான். ஒன்னே காண அப்புறமேலு முஸ்லீம் சொல்றானே பேப்பர்ல அதுவும் முடிஞ்சு வச்சிருக்கிறோம். 27/8/2004 மராட்டியத்தில் வந்து பூர்ணா மசூதின்னு ஒரு மசூதி இருக்கு, பள்ளிவாசல் இருக்குது. அதுல குண்டு வச்சாங்க. அதுவும் முஸ்லீம் தான். பள்ளிவாசல்ல குண்டு வச்சாலும் யாருன்னா முஸ்லீமை கொல்லுவானா? தொழில் கொல்லுவானா? ஜும்மாவை கொல்லுவானா? இவன் என்ன செய்யறான்? முஸ்லீம் மேல அதையும் பலியை போட்டு பேப்பர்ல படம் காட்டினான். பிடிச்சா சில பேர் பிடிச்சவங்க நிரூபிச்சியா? வழக்கு நடத்தினியா? நீதிமன்றத்தில் சாட்சியங்களையும் ஆதாரத்தையும் சமர்ப்பிச்சியா? இல்ல. 27/8/2004 மராட்டியத்தில் ஜார்னா நகர்ங்கிற ஒரு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் அங்க குண்டு வெடிக்குது. அப்ப என்ன முஸ்லீம் தான் வச்சான். பள்ளிவாசலா பார்த்து குறி வச்சு அடிப்பானுவோம். உடனே யார் வச்சா? முஸ்லீம் தான் வச்சான் அப்படின்னு சொல்லி பிடிச்சா இல்லையா? அந்த பிடிச்ச முஸ்லீமை நீ குற்றத்தை நிரூபிக்க முடிஞ்சவனால படம் காட்டு 3 மாசம் வச்சிருந்த வெளியே விட்ட அதோட கேஸ் அவுட். ஆனா எது மட்டும் மக்கள்கிட்ட தெரிஞ்சு போச்சு? முஸ்லீம்னா பயங்கரவாதி, முஸ்லீம்னா குண்டு வைக்கிறவன். அதை கரெக்டா பதிவு பண்ணி முடிச்சுட்டானோ. பொய் வழக்குத்தானே ரிமூவ் பண்ணணுமா? இல்லை நாங்க பொய்யா சொல்லிட்டோம், தப்பா பிடிச்சுட்டோம், அந்த பசங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணியா? அப்படிங்கறத பரபரப்பா சொன்னியா? உண்மை குற்றவாளி நீ சொல்ல கிடையாது. பொய்யாத்தான் பிடிச்சவங்கிற செய்தியாவது சொல்லி எங்களை ஒரு பயங்கரவாதி மாதிரி உலகமெல்லாம் நினைக்கிறாங்க. அதை வந்து நீ அந்த களங்கத்தை துடைக்க ஒரு கவர்மெண்ட் பாடுபட்டியா? அதுவும் செய்ய கிடையாது. 29/10/2005 டெல்லியில குண்டு வெடிக்கிறது. 66 பேர் சாவுறான். டெல்லியில நாட்டின் தலைநகரத்தில் குண்டு வெடிக்கிறது 2005 10வது மாசத்துல. முஸ்லீம் தான். 4 பேரை போட்டான், 4 அமைப்பு பேரை போட்டான், 4 ஆளை போட்டான். அந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பயங்கரவாத தலைவன் சிக்கினான் அப்படின்னு போட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா 3 நாளைக்கு பேர் வழியே இப்ப என்னடாச்சு கூட்டிட்டு போனாங்க, கேட்டாங்க, நான் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை அனுப்பி விட்டாங்க. அது யாருக்கு தெரியும்? அவன் தெருவில் ஒரு 4 பேருக்கு தெரியும். உலகத்துக்கு என்ன தெரியும்? சிக்குனது பயங்கரவாதம், பயங்கரவாத தலைவன் மாட்டிக்கொண்டான் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்குனான். இதுவும் கண்டுபிடிக்கப்படல. 2006 எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் இருக்கிற மாலேகான்கிற அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல வந்து சும்மா தொழுது கொண்டிருக்கும் பொழுது பகல் 1:45 மணிக்கு என்ன செய்யறான்? குண்டு வைக்கிறான். 38 பேர் சாவுறாங்க. உடனடியாக 150 பேர் காயமடைகிறாங்க. அந்த காயமடைந்த